இந்த பிள்ளைகள் எங்கே போச்சு? கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் காணோம். கூப்பிட்டாலும் ஒன்றும் சத்தம் இல்லை. எங்கே போச்சுவே? எனக்கு வேற நேராவது தண்ணி வைக்க போகணுமே. இந்த பிள்ளைகள் வந்துச்சு வேணா வாளி எடுத்துட்டு சரி பார்த்து கிளம்புங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன்னா ஆளையே காணோம். சரி அந்த வழியாக போய் பார்ப்போம். அங்கனங்கன்னா நின்றுச்சு வேணா வாளி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லுவோம். வேற இங்கனே நின்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டு நடந்தால்னா வேற லட்சுமி வீட்டில் தேடுவா அந்த பிள்ளைகளோட. அம்மா எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியாவே சொன்னி. இதுக்குதான் அக்கா பேச்ச கேட்கணுங்குது. சி போத பண்ல கட்டாத நாய. சிரிப்பா வருது ஜோனி. செத்த அன்னைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு அடக்கம் பண்ணிடண்டிதான் நினைச்சேன் ஜோனிய. கடைசியில் பார்த்தா உயிரோட தான் இருக்கா. நாயே நாயே, நீ ஏற்கனவே வாய வச்சல நாயே. நீ வாய வச்சதுனாலதான் நான் உளுந்தேன். இல்லாட்டினா நான் உளுந்தே இருக்க மாட்டேன். நீ உன் நேர வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தா தானே. விழுந்துருவா செத்துருவா. ஒழுங்கா அதை பாரு இதை பாரு அதைப்படி இதைப்படின்னு உயிரை எடுத்துட்டா. அதுலேயே நான் விழுந்து செத்துட்டேன். சோனி அதெல்லாம் உன் மேல உள்ள பாசத்துல சொல்றதுவே. அதுக்கெல்லாம கோவப்படுவா. ஆமா நீ தானே என் மேல பாசத்துல சொல்லுவா. நல்லா சொல்லுவியே. கிடாமாடு கொண்டாவ என் கொடுக்காவளியே. நல்ல அவளத்தையும் இவாளை வச்சுக்கிடுவா. கீழே விழுந்து செத்தவ நானு. எனக்கு தான் அவளை கொடுக்காவளியும். உனக்கு ஒண்ணு கூட தர மாட்டேன் பாரு. இப்ப என்ன அவளத்தையும் பிடுங்கிக்கிட்டா? அப்ப எனக்கு உனக்கு வேணா நீயும் மரத்துல ஏறி உளுந்து சாவு. அப்பதான் கிடைக்கும். எவ சோனி ஏம்ப இப்படி இருக்கா? நான் நீ பறிச்சு போட போட அவளத்தையும் பறக்கிக்கிட்டு கேட்சி பிடிச்சிட்டு இருந்தேன்லவ. எனக்கு ஒரு 2-3 தாவே. 2-3லாம் தர முடியாது. வேணா ஒன்னே ஒன்று தாரேன். அதான் ஒரே ஒரு கொட்டை தான் தருவேன். சி இப்படிலாம் இருக்காதப்ப ஜோனி. ஒரு முழு கொடுக்க அப்படி தாயா? முடியாது முடியாது. ஒன்னே ஒன்று, அதுவும் ஒரே ஒரு பீஸ் தான் தருவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். சீப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீயே வச்சு தின்னு. சரியானவாமா அந்த சோனி. இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்க விடாதுமா. இவ சந்தியா நில்லு. கொடுக்காப்புளி தரவா. எனக்கெல்லாம் ஒன்றும் உன் கொடுக்காப்புளி வேண்டாம். நீயே அதை வச்சு அவிச்சு தண்ணி குடி. எவ சந்தியா கோவப்படாதவ நில்லு. ஏ பிள்ளைகளா அங்கனதான் இருக்கீங்களாக்கும். எங்க போனியே? நான் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது இது மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து வச்சிருக்கு? எங்கன விழுந்தா? அது ஒண்ணும் இல்லப்ப, கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். இல்லப்போ இவ போய் சொல்றா. இவ கொடுக்காப்புளி மரத்துல கொடுக்காப்புளி பறிக்க ஏறேன்னு சொல்லி மரத்துல இருந்து கீழே விழுந்து செத்து கிடக்கா. ஐயே அடியதும் பழமா பட்டுருச்சா? இல்லப்ப லேசா தான் பட்டுச்சு. ஒண்ணும் இல்ல. மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துல வச்சிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சின்னதா ஒரு கிளை தான் கிழிச்சு விட்டுருச்சு. அது சரியாயிரும். கொடுக்காப்புளி வேணும்னா அப்பா கிட்ட கேட்க வேண்டியது தானே. நான் வந்து பறிச்சு தந்திருப்பேன்ல. இப்படியா மரத்துல ஏறி விழுந்து கிடக்கணும்? நம்ம கிட்ட தான் சொரட்டி கம்பு கிடக்க. அதை எடுத்து பிடிச்சி தாத்து கூட பறிச்சிருந்துருக்கலாமே. என்னத்துக்கு இப்படி ஏறி விழுந்து கிடக்கணும்? ஆமாப்பா நானும் அதான் சொன்னேன். இவ தான் கேட்கல. சரி பத்திரமா இனிமே வீட்டுக்கு போயிருவீங்களா? இல்லைன்னா அப்பா கொண்டு வந்து விடட்டுமா? இல்லப்பா வேண்டாம். நாங்க சைக்கிள்ல தான் வந்தோம். நாங்க சைக்கிள்லே போயிருவோம் 2 பேரும். சரி அப்ப 2 பேரும் சைக்கிள்ல பார்த்து பத்திரமா போங்க. அப்பா சாயங்காலம் போல வீட்டுக்கு வாரேன். எப்ப உண்மையாவா? ஆமா ஆமா அன்றைக்கு வாரேன். 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு பொங்கலுக்கு துணி எடுக்கணும்ல, போய் எடுத்து தாரேன். எப்ப அப்பா அம்மாக்கு? உங்க அம்மைக்கும் ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும் தான். அவ கூப்பிட்ட என் கூட வரவா செய்வா? வரமுண்டா. உங்க கிட்ட எடுத்து தந்துடுறேன், கொடுத்துருங்க அவகிட்ட. எப்போ அதெல்லாம் அம்மா வருவா. உங்க மேலெல்லாம் பாசம் வச்சிருக்கா. பாசம்லாம் இல்லாமலாம் இல்ல. நீங்க குடிக்கியேன்னு தான் கோவப்படியா? ஆமாப்பா உங்க மேல பாசம் இல்லாமே உங்களுக்கு இப்போ கறிச்சோறுலாம் செஞ்சு கொடுத்து விட்டா. உங்க மேல கோவம் வர்றது நீங்க குடிக்கியேன்னு தான். நீங்க குடிக்காம மட்டும் இருங்க. அம்மா நல்லா பாசமா இருப்பா. ஆமாப்பா சாயங்காலம் நம்ம 4 பேரும் போவோம். அம்மைக்கு சேர்த்து சேலை அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுங்க. சரி 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 நீங்கள் வாளி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நான் சாயங்காலம் போல வாரேன், வந்து கூப்பிட்டு போறேன். அப்போ சரிப்போ. சரி எனக்கு தண்ணி வைக்க வேண்டிய வேலை கிடக்கு. நான் பாய்ச்சி போட்டுட்டு மோட்டர் அப்படி போட்டு அப்புறம் வாரேன். சரிப்பா அப்போ நாங்க போயிட்டு வரோம். சரி சரி வாளியை மறக்காம எடுத்துக்கிட்டு போங்க. சரிப்பா. ஐ ஜாலி ஜாலி. அப்பா பொங்கலுக்கு துணி எடுத்து தரவலாம். ஆமாப்பா வா சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லுவோம். சரி இந்தா கொடுக்காப்புளி எடுத்துக்க உனக்கு. நான் ஒண்ணே எடுத்துக்கிடுறேன். பரவாயில்ல எடுத்துக்க. உனக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்க. இல்ல வேண்டாம் எனக்கு ஒண்ணு போதும். எரும மாடு ஒண்ணே போதும். எவ்வளவு பெரிய கொத்தா தூக்குறாரு. இது ஒரே ஒரு கொடுக்காப்புளி தான். ஒரு கொத்தா தூக்குனே நல்லா நிறைய வந்துட்டு நான் என்ன பண்றது? சிப்பா சிரிக்காத நாய. போகும்போது சைக்கிள் நீ தான் ஓட்டணும் பத்துக்க. என்னாலலாம் ஓட்ட முடியாது. எனக்கு கால் வலிக்குது. ஏன் வரும்போது நீ தானே ஓட்டுனா? அப்புறம் என்ன? நல்லா கிடாமாடு மாதிரி பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு வண்டியை ஆட்டிக்கிட்டே வருவா. நான் இருந்தாலும் வேலைக்குள்ள விழுந்து செத்து கிடக்குதுக்கா. என்னாலலாம் ஓட்ட முடியாது. நீயே ஓட்டு. நான் என்ன பின்னாடி உட்கார்ந்துக்கிடுறேன். பெரிய பொண்ணு சொல்லுங்க லட்சு. காப்பி கீப்பி எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமா? ஆமா வேற வீட்டில் வெள்ளடிக்க வந்தவங்களுக்கு காப்பி போட்டு தரண்டாமா. நல்லா காப்பி போட்டு பச்சை கிச்சி ஏதாவது சுட்டு கொண்டு வாங்க. இல்ல பச்சைக்கு இப்ப நான் எங்க போறது?
வேணா காப்பி வேணா போட்டு கொண்டாடலாம். ஒரு டம்ளர் காப்பிக்கு 10 டம்ளர் காப்பி என்னாலும் குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கடந்து என்னாலலாம் பச்சி சுட இயலாது. அவ்வளோ பொருளையும் நவுட்டி அங்கங்கே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பெயிண்ட் படாமல் பத்திரப்படுத்தணும். அதனால நிறைய வேலை கிடக்கு. வேணா கூட்டுக்கு மிச்சர் கிச்சர் ஏதாவது எவ்வளோ தின்னுட்டு போட்டிருக்காள்வலான்னு பார்க்கேன். அது எதுவும் வேணா கடந்த கொண்டாரேன். அட லெச்சு, மிச்ச மீதி ஏதாவது இருந்தா கொண்டாரேன்னு சொல்லிக்கிட்டு போகுத. கும்மியடி பெண்ணே கும்மியடி, குமரி பெண்ணுக்கு வாழ்வு வந்தது குனிஞ்சி நமது கும்மியடி. பொங்கல் வருது அதனால வீட்டுக்கு வெள்ளையடி, வெள்ளையடி பெண்ணே வெள்ளையடி. பொங்கல் வந்தா வீட்டுக்கு சுண்ணாம்பு அடி. உயரமா இருக்கேன்னு ஆளுக்கு வெள்ளடிக்க விட்டுறியாவே, இல்லைன்னா ஒட்டடை அடிக்க விட்டுறியாவ. பியாசாட்டிக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கே போயிடலாமா? வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த ஃபேனையும் செவுத்தையும் தொடச்சிக்கிட்டு கிடக்கிறதுக்கு பியாசாட்டிக்கு பெயிண்ட் அடித்தா, வெளியே போய் பெயிண்ட் அடித்தா காசாவது கையில் கிடைக்கும், செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பாத்ரூமும் நல்லா தானே இருக்கு. இந்த பாத்ரூம்ல என்ன வெள்ளை அடிக்க சொல்லுது இந்த லட்சு? இந்த பக்கம் டைல்ஸ்ல என்னத்தை வெள்ளை அடிக்க? இந்த பக்கம் தான் மஞ்சள் கலர் பெயிண்ட் இருக்கு. ஒருவேளை இந்த மஞ்சள் கலர் பெயிண்டை தான் சுரண்டிட்டு வேற கலர் அடிக்க சொல்லுதோ? அப்படி பார்த்தா இந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் நல்லா தானே இருக்கு. இது எதுக்கு அடிக்க சொல்லுது மறுபடி? வருஷம் வெள்ளை அடிச்சு நல்லா நீட்டா வச்சிருக்குது லட்சு வீட்டை. மறுபடியும் வெள்ளை அடிக்க சொல்லுது. நம்ம வீட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான், பிகாசோ ஓவியம் தான் வீடு முழுக்க இருக்கும். நம்ம வீட்டு வானரம் வீடு முழுக்க பென்சிலையும் பேனாயும் வச்சு அங்கங்கே கண்ட பெணிக்கு கிழிக்கி வச்சிருக்கோம். அதையே நம்ம வெள்ளை அடிக்கணும்னு நினைக்கல. இந்த லட்சு பாத்ரூம் நல்லா தான் இருக்கு, இதுக்கும் மறுபடியும் வெள்ளை அடிக்கணும். அங்கு சரி, எங்கனே அடிச்சு விட்டுட்டு போவோம். எங்க அந்த ப்ரெஸ்ஸும் பெயிண்டும் வெள்ளை அடிச்சு கொடுத்தாதான் துணி கடைக்கு என் கூட வருவேன்னு சொல்லியிருக்கு. அதனால கடன்னு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம். ஊதா சட்டை போட்ட பைய, ஊரா திரிஞ்ச பைய, உச்சி கொட்டி பார்த்த பைய, ஊதாரியா திரிஞ்ச பைய. உமா, இந்த காப்பியும் சிப்ஸும் இருக்கு பாரு, வந்து குடிச்சிட்டு வேலையை வருமா? அட லட்சு, திங்க கொண்டு வர்ற இடமா லட்சு இது? பாத்ரூமுக்குள்ள வச்சு இதை குடிக்கவும் சாப்பிடவுமா முடியும்? இருங்க, வெளியே கொண்டு போய் வைங்க, நான் வாரேன். சரி, பெரிய பொண்ணுக்கு கொண்டு போனேன், அவ தான் உமாளுக்கும் கொண்டு போய் கொடுங்கன்னா, அப்புறம் தான் உன் ஞாபகம் வந்து நீ பாத்ரூமுக்குள்ள கிடந்தியன்னு சொல்லிக்கிட்டு வாங்கினாக்க கொண்டுக்கிட்டு ஓடியிருந்தேன். அதானே, என்னையெல்லாம் மறந்துடுவியல? இல்லலா, நான் மறந்துட்டேன் கொஞ்சம். சரி வா வந்து காப்பியும் கையை கால கழுவிட்டு வா, காப்பியும் இந்த சிப்ஸையும் திட்டுட்டு அதுக்கப்புறமா போய் வேலையை பாரு. வா, வாரேன், போங்க. குச்சி சிப்ஸா? சரி, நல்லா தான் இருக்கும் காப்பி வீட்டுக்கு தும்போம். பெரிய பொண்ணு, என்ன லட்சு? உமா சாயங்காலம் துணி எடுக்க கூட வாரியலான்னு பத்துக்க, நானும் போறேன். நீயும் வாரியா? எங்க வீட்டுல தெரியலையக்கோ. ஆமால பெரிய பொண்ணு, நீ வந்துரு, போவோம். எல்லாரும் ஒன்னா போனாதான் நல்லா இருக்கும். இல்லடா உமா, எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். ஆமா, இவ எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டு தானே வருவா. அப்படி இல்ல லட்சு, எங்க வீட்டுல பால் காப்பி இருக்குல்ல, பால் காப்பி. அது என்னலா பால் காப்பி? அதான் எல்லார் வீட்லயும் பால் காப்பி இருக்க. ஐயோ லட்சு, அந்த பால் காப்பி இல்ல, பால் காய்ப்பு சொன்னேன். பால் காய்ப்புக்கு புது துணி எடுக்கணும்ல, அதனால இந்த தடவை பொங்கலுக்கு எடுக்கணும்னு ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லை. நிறைய வீட்டில் செலவு இருக்குது, அதனால பொங்கலுக்கெல்லாம் துணி எடுக்காண்டான்னு தான் சொன்ன மாதிரி இருந்தது. அதனால இந்த தடவை எடுத்து தர மாட்டார் எங்கள் வீட்டுக்காரு. இல்ல பெரிய பொண்ணு, நானே துணி எடுக்க போலலா. நான் என்ன துணி எடுக்க மாதிரி நிலமையிலேயே இருக்கேன்னு சொல்லு. நானும் துணி எடுக்கல, சும்மா தான் இவ கூட போயிட்டு வரேன். துணிலாம் எப்படி இருக்கு என்னன்னு சும்மா பார்த்துட்டு வருவோம். வீட்டிலேயே கிடந்தாலும் வெறுப்பாக தான் இருக்கு. அதனால தான் வாரேன்னே இவகிட்டே. நம்ம சும்மா பார்த்துட்டு வருவோம் என்ன ஏதுன்னு. இந்த புதுசாக பொங்கலுக்கு புது சீரியல் துணி சேலையாக வரும் பாரு, என்னென்ன துணிலாம் தொங்க விட்டுருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். அப்போ சரி, நானும் வரேன். இவ இறங்குனாய வீட்டுக்குள்ள வந்தப்புறம் இறங்கண்டா போல இருக்கு. வீட்டு உள்ள வரைக்கும் சைக்கிளை கொண்டு போவான்னு நினைச்சிட்டு இருக்காளே, என்னமோ தெரியல. இல்லப்பா ஜோனி, நீ இறங்குன்னு சொல்லாம நான் இறங்குனா திட்டுவியோ நினைச்சுக்கிட்டு தான் அப்படியே இருந்தேன். ஆமா, இருப்பா. அந்த மேட்டுல கொஞ்சம் இறங்கி தள்ளுனா கூட தள்ள மாட்டேன்னுட்டா. சைக்கிளை நீ ஓட்டு, நான் உட்கார்ந்துக்கிட்டே என்னதுக்கு? என்னால ஓட்ட முடியாதுப்பா, கால் வலிக்கு கை வலிக்குன்னுட்டா. கீழே விழுந்து நான் கை கால் வலியோட ஓட்டிக்கிட்டு வரேன். இது என்னப்பா ஜோனி, அந்த மேட்ல நான் தானப்பா உனக்கு கொஞ்சம் தள்ளி விட்டேன். கிழிச்சா சும்மா சைக்கிளை பிடிச்சுதான் இருந்தா, நான் தான் போட்டு அழுத்துன்னு அழுத்தி மேட்டை தாண்டி வந்திருக்கு. சரி இந்தா, உன் கொடுக்கஅப்படியே திங்காம பத்திரமா வச்சிருக்கேன் பாரு. இந்தா நீ தின்னு இதை. இப்ப என்ன கொடுக்கஅப்படியே குறையிற மாதிரி இருக்கு? இருக்கும். நீ தந்ததுக்கு அப்புறமா உன் இதுல இருந்து ஒண்ணு கூட எடுக்கல தெரியுமா? பத்திரமா அப்படியே வச்சு அப்படியே தந்திருக்கேன். சும்மா என் மேல பழைய போட்டேன்னு அப்புறம் அவ்வளவுதான் பத்துக்க, மூஞ்சி உடச்சிருவேன். ஏற்கனவே மூஞ்சி அழுவி போன மாதிரி தான் இருக்கு. ஆளு மண்டையும் பேரு அழுவி போன சப்போட்டா போல மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு உன் கொடுக்க அப்படியே திங்கலன்னா இந்தலையும் போய் எனக்கு என்ன வந்துச்சு? எப்படி போறா வீடு வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாவது அந்த நன்றி இருக்கா இவளுக்கு? நன்றி கேட்டவா? இங்க என்ன தண்ணியா கிடக்கு?
ஓ வழக்கு கிழக்கெல்லாம் இருந்துல எல்லாத்தையும் அம்மா கழுவிருப்பாளா இருக்கும். அதான் இங்கே சவுதியா கிடக்கு. ஏமா ஏமா நீச்சல் சேரியெல்லாம் போட்டிருக்கானா? இந்த என்கிட்ட இந்த கோமதி இருக்காளா இவா, அவதான் என்கிட்ட வந்து சொன்னா. ஆமாம் ஆமாம், ஏதாவது விசேஷ நாள் வந்துடக்கூடாது, உடனே அவ்வளோ சீரியல் வேறையும் போட்டு அவ்வளோ ஜாலையும் புதுசு புதுசாக தொங்க விட்டுருவானுவேன். ஏமா ஏமா இந்த என் மோ வந்துட்டால சோறு கொண்டு போனவா, அவளை எங்கடா சோனிய? அவன் அந்த வாரா. உங்க அப்பையும் சாப்பாடு செய்யாம தானே கிடந்தாரு? ஆமாம்மா, அப்பா சாப்பாடுலாம் எதுவும் செய்யல. நீ இட்லி கொடுத்து விட்டுருந்தல, அந்த கொண்டு போன இட்லியை தான் போனதும் கொண்டு போனதும் போய் சாப்பிட்டாவ. தெரியும் இந்த மனுஷன் இப்படிதான் ஒன்றும் செய்யாம திங்காம கிடப்பாருன்னு. ஏம்மா அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாவ. பர்றா தண்டபணியனே அதுக்குள்ளே சமாதானம் ஆயிட்டாவ போல இருக்க இட்லியை கொடுத்ததும். பெரிய பொண்ணு லட்சு சமாதானம் ஆகுறதுக்கு தான் இட்லி கொடுத்து விட்டுருக்குமா இருக்கும். இதுதான் அவியலோட தூதுவா இருக்கும்னு நினைக்கேன். இட்லியை கொடுத்தா லட்சு சமாதானமா இருக்குன்னு தெரியுமா இருக்கும். அதான் அண்ணே தைரியமா வராரு. இல்ல சும்மா இருக்கலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதிசயமா அந்த மனுஷன் உடனே கிளாய்ப்பை விட்டுட்டு வந்திருக்காரா என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஏம்மா அப்பா சாயங்காலம் துணி எடுக்க நம்மளெல்லாம் கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. அப்படி கூட அருவாள லட்சிக்கு துணி எடுக்கிறதுக்காக தண்டபணியனே பறந்து வாராவல. இல்ல நீ வேற சும்மா இருளா. இல்ல உண்மையாவா? ஆமாம்மா, அப்பதான் சொல்லி விட்டாவ சாயங்காலம் ரெடியா இருங்க துணி எடுக்க போவோம்னு. பாத்தியலா லட்சு தண்டபணியனுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம்னு? இல்ல சும்மா இருன்னு சொன்னேன் உன்னைய. இல்லை சோனி மூஞ்சியா இப்படி இருக்கு? பாத்தியலா மூஞ்சி அழுவி போன தக்காளி பழம் மாதிரி இருக்கா? ஆமா, ஏன் அப்படி? இல்ல என்ன பண்ணி வச்சிருக்க மூஞ்சிய? அது ஒண்ணு இல்லம்மா, கொடுக்கப்புளி வரைக்கும் மரத்துல ஏறி பொத்துன்னு உளுந்து மூஞ்சி இப்படி கிழிச்சு வச்சிருக்கா. இவளுக்கு இதே வேலையா போச்சுமா. எங்கனா மரத்துல ஏறியும் இறங்கியும் குதிக்கன்னு சாடதான் செய்வா ஏறி குதிச்சு. உங்களோட சோத்தை கொடுத்துட்டு ஒழுங்கா வரதானே சொன்னேன். நல்லா அங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தியலாக்கா மரத்துல எல்லாம் ஏறி குதிச்சுக்கிட்டு. இல்லம்மா, ஏதாவது தோட்டத்துல திங்க கிடைக்குமான்னு தேடிட்டு கிடந்தேன். அப்ப கொடுக்கப்புளி கிடந்துச்சு, அது கீழே இருந்து எட்டல, அதான் மரத்துல ஏறி பறிச்சோம். கைய காலை உடச்சிட்டு வந்திருக்கனா, இருக்க குறை காலையும் கை காலையெல்லாம் உடச்சி கையில தந்திருப்பேன். எத்தே எத்தே நான் சொல்லிய கடைக்கு போலான்த்தே, அங்க துணி சூப்பரா இருக்கும். இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போற கடை ஒன்னுத்துக்கு ஆகாத கடை. நான் ஒரு கடை சொல்லியும் பேரு, அங்க போவோம். நம்ம நேரா திருச்செந்தூருக்கு வண்டியோட சொல்லிடு. நம்ம நேரம் அங்க போறோம், போய் நல்ல ஒரு பட்டை எடுக்கும், எடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம். ஏடா காயத்ரி, இவர் ஒருத்தர் காயத்ரி வெங்காயத்திரின்னுகிட்டு என்ன ஓய்? என்னது மாமியாரும் மருமகளும் அந்த கடைக்கு போவோம் இந்த கடைக்கு போவோம்னு பேசிக்கிட்டு இருக்கிய? அது ஒண்ணும் இல்லைங்க, பொங்கலுக்கு துணி எடுக்கிறதுக்கு எந்த கடைக்கு போலான்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ, இந்த சேலை விஷயத்துல மட்டும் நல்ல ஒண்ணு கூடி இருக்கீல. அதெல்லாம் இருக்கட்டும், பொங்கலுக்கு துணி எடுக்கிறதுக்கு காசு யாரு தாரா? நீங்க 2 பேரும் அந்த கடைக்கு போலாம் இந்த கடைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிய. ஏற்கனவே வீட்டுல பால் காய்ப்பி செலவு இருக்குன்னு அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல வேற நீங்க இன்னும் பொங்கலுக்கு துணி எடுத்து கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், கடிச்சு கொதறி விடுவான். சும்மா கடங்க வீட்டுல. ஆமா, இல்லாட்டினா மட்டும் அப்படியே எடுத்து தந்து கிழிச்சிருவீரு நீரு. மாமா பொங்கலுக்கு துணி நாங்களும் எடுக்கல, எங்க அண்ணன் எடுத்து தாரேன்னு சொன்னான். பொங்கப்படி தருவாவல்ல, அப்ப தரும்போது கூடையே சேலெல்லாம் எடுத்து தந்துடுறேன்னு சொன்னான். எந்த கடைக்கு போனாலும் மட்டும் சொல்லு, அந்த கடைக்கு போய் எடுத்துருவோன்னு சொல்லி சொன்னான். அதான் அத்தைக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் எந்த கடைக்கு போலான்னு. அப்படியாமா மருமவள? நான் கூட என்னடா இது நம்ம மருமவ இப்படி பொறுப்பு இல்லாம துணி எடுக்க போனோங்கன்னு சொல்லி நினைச்சிட்டேன். எதுக்கு போட்டு உங்க அண்ணன் இப்ப செலவு பண்ணிட்டு அடக்காரு? எப்படியும் தான் பால் காய்ப்புக்கு வீடு ஃபுல்லா சீர்வரிசை எடுத்துலாம் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காருல, வேற எதுக்கு இந்த நேரத்துல பொங்கப்படி? தெரியல மாமா, அண்ணன் தான் ஃபோன் பண்ணி சொன்னாவ. ஏங்க நீங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க. தாரேன்னு சொல்றையிலையும் தர வேண்டாம் நிறுவிய போல இருக்க. அப்படி இல்ல காயத்ரி, என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு செலவு ஏற்படுத்த கூடாதுல்ல. பால் காய்ப்புக்கு ஏதாவது ஒரு பொருள் செஞ்சா பரவாயில்ல, சரி அதுவும் செஞ்சுட்டு இதுவும் செஞ்சுட்டு போட்டோம்னா. சீர்வரிசை பொருள் அவ்வளவும் செய்ய சொல்லியிருக்கா, அது அவ்வளவும் செய்யன்னு சொல்லியிருக்காரு அந்த பையன். இன்னமும் வேற பொங்குப்பட்டியும் கேட்டா நல்லாவா இருக்கும். நானே கேட்டேன், அவிய வீட்டுல தான் அவிய அண்ணன் தானே கொடுக்காரு. எல்லாம் சரிதான் காயத்ரி, இருந்தாலும் நாம தானே சொல்லணும் வீட்டுக்கு பெரிய மனுஷங்களா இருக்கையே, வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும்னு. ஆமா, தாரையிலையும் நீங்க போய் தராண்டானு போய் சொல்லிட்டு வாங்கலாம். அப்படி இல்ல காயத்ரி, அந்த பிள்ளை ஓடி வந்து எத்தனை வருஷம் ஆகி போச்சு, பிள்ளைகளும் நல்லா வளர்ந்து பள்ளிக்கூடம் போயாச்சு. என்னன்னு சீர்வரிசை பொருள் கேட்டு என்னத்துக்கு சொல்லு? அப்பயும் அவைய செய்யன்னு சொல்லியாச்சு, இப்ப பொங்கப்படியும் செய்யுங்கன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அவைய செய்யன்னு சொன்னாலும் வேண்டான்னு நம்ம தான் சொல்லணும். வேண்டான்னுலாம் நம்ம சொல்லாண்டா, செய்யவே செய்யட்டும். இருங்க நீங்க வாயை பத்திக்கிட்டு. செய்யறையிலையும் செய்ய விடாம பண்ணிருவீர் போல இருக்கு நீரு. பெரிய பொண்ணு நீ வா, எந்த கடைக்கு போனாலும் சரி, உனக்கு இன்னைக்கு ஒரு 50,000க்கு ஒரு பட்டு நல்ல பட்டை எடுத்துக்கிட்டு வரோம். நீங்க ஏதோ 50,000 சொன்ன மாதிரி என் காதுல கேட்டுச்சு. 5,000 தானே சொன்னீங்க? இல்லடா பெரிய பொண்ணு, நான் 50,000 தான் சொன்னேன். உங்க வீட்டு அண்ணன் உங்க அண்ணன் நல்ல வசதி தானே, 50,000க்கு ஒரு பட்டு எடுத்து தர முடியாது என்ன? வா நான் எடுத்து தர சொல்லி. 50,000 கொஞ்சம் ஓவரா தெரியுது. ஒரு 5,000 இல்ல 500 இப்படின்னா பரவாயில்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ வா. இவன் அந்த குடும்பத்தை ஆண்டியாக்காம விடமுண்டா போல இருக்க. அந்த அருவி போல் அன்பை தருவாளே, இந்த அறிவிப்பும் இன்று சுடுவாளே. தும்மிரணி தும்மிரணி ஆயுசு 100ஆக
என்னாயில் உன்னோடு பொத்தி வச்சாலே என் பார்வை உன்னோடு நூல் பொம்மை கண்ணோடு பேசாமல் மின்னோடு நாம் பறந்து போவோம். என்ன இந்த பிள்ளை தனியா உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் சரியில்லையே. ஏற்கனவே இந்த சோனி வேற இவளை பத்தி நிறைய சொல்லியா, கேக்கே பயமா இருக்கு. என்னத்தை செய்ய? நம்ம இந்த பிள்ளைகளை இனிமையானும் படிக்க வச்சிடணும், ஆளாக்கிடணும்னு நினைக்கிறோம். இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் போனதுக்கு வச்சுக்கிட்டுலாம் தனியா தனியா போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. சொன்ன கேட்காண்டீங்கள. அன்னைக்கு இந்த உமா சொன்னால இந்த லவ் பண்ணிய பிள்ளைகளெல்லாம் தனியா எப்படி உட்கார்ந்து பாட்டு கேட்டு சந்தோஷமா இருக்கும்னு. ஒருவேளை இவாளும் இருக்குமோ? சோனி சொன்ன மாதிரி தான். ஒருவேளை நாம பண்ணது தப்பு, உமா சொன்ன மாதிரி இவளை கட்டி வச்சிருக்கணுமோ? ஐயா அம்மா, அம்மா இனி எப்ப வந்தா? இல்ல நான் வாரத்துல இருக்கட்டும். நீ என்ன அப்பப்ப போனதுக்கு கிட்ட இப்படி தனியா வந்து உட்கார்ந்துக்கிட்டியா? என்னம்மா எப்பயும் வெயில் தார சாயங்காலம் உட்கார்றது தானே. சரி உட்கார்ந்த என்ன, உட்கார்ந்துட்டு போ. அது என்ன பாட்டுங்க, ஒரே பாட்டா இருக்கு. அதுவா, சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாவுமா, அதை பார்த்துக்கிட்டு இதில் இருந்தேன். சும்மா நேரம் போகலன்னு. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பாட்டு, ஒன்றும் காதில் கேட்காவாது, வாயில் பாடாவாத மாதிரி தான் பாட்டு. அவ்வளவும் அந்த காலத்தில் இருக்க பாட்டுனா எப்படி இருக்கும் தெரியுமா? இம்மா இந்த பாட்டுக்கு என்ன குறைச்சல்? இந்த பாட்டு நல்ல பாட்டு தானே. இது அப்பா பொண்ணு சாங்குமா, நல்ல பாட்டு தான். என்னது அப்பா பொண்ணு சாங்கா? ஆமாம்மா, இது அப்பா பொண்ணு சாங்கு தான். ஓ அப்படியா, நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேனோ. சரி சரி. அம்மா உங்க அப்பா எங்க? துணி எடுக்க கூட்டு போறேன்னு சொன்னாருன்னா ஆளையே காணோம், இன்னும் வரல. ரெண்டு பேரும் அப்பத்துல இருந்து ஆளா பறந்துகிட்டு இருந்தியே. உங்க அப்பையும் வருவாரு, துணி எடுக்க கூட்டு போவாருன்னு. வரலையாம்மா? அன்றைக்கு வரேன்னு சொன்னாவ, கொஞ்சம் லேட்டா வருவாவளா இருக்கும், வேலையை முடிச்சிட்டு. எம்மா நீ வா போவோம். ஆமா நான் இப்ப இந்த பெரிய பொண்ணு கூட பாப்பறேன். பெரிய பொண்ணு உமா எல்லாரும் போறோம். நீங்கள் ரெண்டு பேரும் உங்க அப்பா வந்தாருன்னா அவரு கூட ஸ்கூட்டில வந்துருங்க. இம்மா ஏன்ப நீ தனியா போறாவிய கூட, எங்களை கூட வரலையா? அப்பா உனக்கும் சேலை எடுத்து தரேன்னு சொன்னாவ தெரியுமா? ஆமா ஆமா, உங்க அப்பா எடுத்து தருவாரு. அதுக்கப்புறம் எடுத்து தந்துட்டு 10 வருஷம் சொல்லி காட்டுவாரு, குடிச்சிட்டு வந்து நாண்டுகிட்டு நிற்பாரு. தேவையா எனக்கு அதை? அவங்க அப்பா எடுத்து தந்தா வீட்டில் கொண்டு போடுங்க. நான் சும்மா நாளும் பெரிய பொண்ணு உமாலாம் துணி எடுக்க போறாவலாம், நான் போவேன். போயிட்டு பொறுமையா வருவேன். நீங்கள் உங்க அப்பா கூட போனேன்னா போயிட்டு ராத்திரிக்கு கடையில வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? நான் பெரிய பொண்ணு கூட போயிட்டு பார்த்து வந்துடுவேன். அவள் வேற எந்த கடைக்கு போறான்னு தெரியல. நீங்களுள்ள உங்களுள்ள உங்க அப்பா எந்த கடைக்கு கூட்டு போறாருன்னு தெரியல. வேணா அங்கே கடையில வச்சு வேணா போன் அடிங்க, ஒரே கடையில நின்னா பார்ப்போம். எம்மோ அப்ப ராத்திரிக்கு அப்பா கிட்ட கடையிலே சாப்பாடு வாங்கி கேட்கணுமோ? ஆமா ஆமா, ராத்திரிக்கு நீங்களும் உங்களுக்கு கடையில வாங்கிக்கிடுங்க. கொஞ்சோட குழம்பு இருக்கும், நான் ராத்திரி வந்து 2 தோசை ஊற்றி தின்னுக்கிடுவேன். சரிம்மா. எம்மா எம்மா என்னலா? அப்பா இப்பதான் போன் பண்ணாவ. என்னவா உங்க அப்பா துணி எடுத்து தர முடியும்னு சொல்லிட்டாரோ? இல்லம்மா, அப்பா கொஞ்சம் காயெல்லாம் பறிச்சு வச்சிருக்காராம். அதனால அந்த காயெல்லாம் கொண்டுட்டு சந்தைக்கு வரணுமா. அதனால நான் நேரா சந்தைக்கு வந்துடுறேன். நீங்கள் அம்மையை கூப்பிட்டுட்டு 2 பேரும் உடம்புடிக்கு வந்துருங்க, துணி எடுக்கன்னு சொன்னாவ. ஏலா நான் தான் பெரிய பொண்ணு உமா இவ்வளோ கூட போலான்னு பார்த்தேன்னா உங்க அப்பையும் கூப்பிட்டு போறேன்னு சொன்னவர் இப்ப அப்படி வரேன்னிட்டாராக்கும். நல்ல மனுஷன் நான் இவரு. எம்மா என்னலா? எம்மா அப்பா காய் விற்கிறதுக்கு தானே அப்படி வரேன்னு சொல்லியிருக்காவ. அப்ப பெரிய பொண்ணத்தை கூட தானே போறோம், நாங்களும் வந்துடுறோம் அந்த கார்லயே. அங்கே வச்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அப்படியே அப்பா கூட போறோம். நீ பெரிய பொண்ணத்தை கூட போ. அம்மா நீங்க சொல்லியதும் சரிதான். ஆனா பெரிய பொண்ணு எந்த கடைக்கு போறான்னு தெரியாதலா. அவன் நேரம் வண்டியை திருச்செந்தூர் குடியாலா இல்ல உடங்குடி குடியாலான்னு தெரியணும்ல. அவியெல்லாம் உடங்குடியில தான் எடுப்பாவ. சின்ன பொண்ணு என்கிட்ட சொன்னா, அவி அப்பா அம்மா எல்லாரும் தான் வாராவலாம். அவ பைக்ல வந்துருவேன்னு சொன்னா. இப்ப சந்தியா பூ மாதிரி வரேன்னு சொன்னாலா? ஆமா அவளும் வாராளா அம்மா கூட. அவி அப்பா கூப்பிட்டு வரேன்னு சொன்னாவ. நீங்களும் எந்த கடையில நிக்கல எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொன்னா. ஐ ஜாலி, நம்மளாம் ஒரே மாதிரி துணி எடுக்கலாம். ஆமாப்ப நானா தான் சொல்லியிருக்கேன். எல்லாம் நீங்களும் உங்க அப்பனுக்கு போன போட்டு உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போக சொல்லுங்களா. வேற வண்டியில வந்து ஆள் இடம் பத்தாம இருக்க போகுது. எம்மா அதெல்லாம் இடம் பத்தோம். பெரிய பொண்ணத்த வண்டியில எத்தனை பேர் அவ்வளோரையும் அடைச்சி போட்டு கூட்டு போயிருக்காவ. அவியெல்லாம் ஒன்றும் சொல்லாண்டாவ. நீ தான் சும்மா எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத பத்துக்க. நாங்களும் வாரோம். இப்போ சந்தியாவா நம்ம போவோம். அந்த அம்மா இப்படிதான் சொல்லிட்டடாப்பா. ஆமா சோனி வாப, நம்ம போய் பெரிய பொண்ணத்த கார்ல போய் யாரி உட்கார்ந்துக்கிடுவோம். சொல் பேச்சு கேட்குதுவளா பாரு, என்ன அதிக பிரசிங் தரம் பண்ணுதுவ. என்னையும் போய் தொலையட்டும். நம்ம வீட்டை பூட்டி போட்டுட்டு கையில கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கிடுவோம். இருக்கோ போவோம் நம்மளும்.
ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் ஜீவாஸ்வன் ஃபேமிலி. கொஞ்சம் வீடியோ ரெகுலராக போட முடியல, மன்னிச்சுக்கிடுங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து அதனால தான் ரெகுலராக போட முடியவும் மாட்டேங்குது. உடம்பும் சரியில்லாமல் இருந்தது. இப்போ ஓகே, நல்லா இருக்கேன். பட் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ டைமிங்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் எப்படியும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கும் தெரியும். அந்த பேட் கமெண்ட் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆகும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தொடர்ந்து அதுக்கப்புறம் வீடியோ போட்டுருவேன். இந்த பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ.